ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் டாஸ்க் இல்லைங்களா, டிக்கெட் டு ஃபினாலேயில். ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஆச்சு. ஸோ ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஆச்சு. ஸோ அதை பற்றி தாங்க தெளிவாக சொல்ல போகிறோம். என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நீங்களே வந்து யூகிச்சிங்க, இல்லை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் மேலே தப்புன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தா எல்லாம் காரில் உட்காந்த அப்புறம் விக்ரம் சொல்கிறாரு பார்வதியும் கமருதீன் பார்த்துட்டு, டேய் இந்த இடத்துல கூடமாடா வந்து ரொமான்ஸ் பண்ணுவீன்னு கேட்குறாரு. உடனே வந்து சாண்டா குணத்தில் அதை பண்ணி தான் இவ்வளோ நாள் சர்வே ஆனாங்க 2 பேருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது. விக்ரம் சொல்கிறாரு, அதுக்கு இவங்க கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனதாங்க. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் சும்மா இல்லாமல் ஸ்கேம்ட்ரான்றாரு. உடனே பார்வதியும் ஸ்கேம்டான்றாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா பொறுக்கி பாருன்றாங்க. உடனே யார் நான் பொறுக்கி யார் நீ தான் சொன்னேன்னு நான் சொன்னேன்னா நீ சொல்கிறதுலாம் கரெக்டாக ஆகிடுமான்றாரு. உடனே கமருதீன் சும்மா இல்லாமல் காமருதீன் சொன்னாங்க. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆச்சுங்க. யார் காமருதீன்? நீ தான் காம முடிச்ச அலையிற, அதான் உன் பேர் காமருதீன் மாதிரி எதை சொன்னாங்க சாண்ட்ரா. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. யார் காமம் பிடிக்குது, யார் காமம் பிடித்து, நீ தான் இங்கே ஃபுல்லாக காமம் பிடிச்சிருக்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை, நீ காமம் பண்ணாமல் தான் 2 குழந்தை பெற்றினியா, நீ மட்டும் காமம் இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாரு யார் கமருதீன். ஸோ பார்வதியுமே ஒரு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே என்ன நடந்ததோ, நீ ஜெயிலில் கிஸ் கேட்டது பார்வதிட்ட, அப்புறம் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள், நீங்கள் 2 பேரும் இங்கே பண்ண விஷயங்கள் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு நிறைய சாண்ட்ரா சொல்லிட்டாங்க. ஸோ இதால் ட்ரிகர் ஆன 2 பேருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சாண்ட்ராவை. உடனே ஹவுஸ்மேட்ஸ் வந்து திவ்யா நம்ம சபரி 2 பேரும் அமைதியாக இருங்க, வெளியே போய் பேசிக்கலாம், அமைதியாக இருங்க, வார்த்தை விடாதீங்கன்றாங்க. அதுக்குள்ளே வந்து கமருதீன் கொஞ்சம் ட்ரிகர் ஆனால் போதும், அவன் வாயிலேருந்து தான் தெரியுமே, அவன் வாட்டுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். நாய் யார் நீ, செருப்பால் அடிப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கத்த ஆரம்பிச்சிட்டான். சாண்ட்ரா அது மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டு அவங்க கத்திட்டு கொஞ்ச நேரத்தில் அமைதியாகிட்டாங்க. இவங்க 2 பேரும் அமைதியாகவே இல்லை. பார்வதி ஒரு பக்கமாக கமருதீன் ஒரு பக்கம் 2 பேரும் கத்தினே தாங்க இருந்தாங்க கொஞ்ச நேரம். எல்லாரும் சொல்கிறாங்க அமைதியாக, யாரும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. உங்களை சொன்னால் உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாருமே அமைதியாகிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியான அப்புறம் சரி இந்த விக்ரம் எப்படியா அந்த பக்கம் டோர்லேருந்து இறக்கிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. யார் பார்வதி அந்த பக்கம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே வந்து விக்ரம் வந்து, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் கீழே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ண லாக்கில் கையை வச்சு ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸோ அப்புறம் பார்த்துட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில். இந்த பக்கம் பார்த்தா சரி சாண்ட்ரா இறக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. உடனே சாண்ட்ரா பக்கம் இருக்க டோரை வந்து லாக்கை எடுத்துகிட்டு சாண்ட்ராவை தள்ளி விடுறாங்க. ஆனால் பெருசாக எனக்கு கூட அவன் தள்ளி விட்டாங்க, கீழே வந்து விழுந்துட்டாங்க. பட் எனக்கு என்னன்னா அந்த காருக்கும் அந்த தரைக்கு வந்து ஒரு 1.5 அடி மிஞ்சி போனான். நம்ம மாருதி ஆல்டோ அந்த சைஸில் தான் இருக்குது அந்த காரு. ஒரு அடி 1.5 அடி தான் இருக்குச்சு ஹைட்டு. அந்த 1.5 அடியிலேருந்து மேலேருந்து கீழே வந்து எனக்கு தெரிஞ்சு மயக்கம் போடுவாங்கன்னு கொஸ்டின் மார்க்கு. ஸோ எனக்கே டவுட்டாக தான் இருக்குது மக்களே. இல்லை அவங்க உடம்பு அப்படி தானா? ஸோ அதுவுமே எனக்கு தெரில. ஏன்னா எப்படினா இருக்கலாம் இல்லையா, ஒரு சில உடம்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ என்னால் எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ இதுதான் மக்கள் நடந்தது. நீங்கள் சொல்லுங்கள் யார் மேலே தப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்வதி கமருதி என்ன சொன்னாங்கன்னா, முடிச்சப்பறம் எல்லாருமே நேற்று டாஸ்கில் போட்டு எங்களை அமுக்கினீங்களே எல்லோரும் சேர்ந்துன்னு, அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜினா இது என்னோடய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இவங்களை தள்ளி விட்டாங்க. இதுதான் மக்கள் நடந்தது. நீங்கள் சொல்லுங்கள் மக்களை கமெண்ட்டில் யார் மேலே தப்புன்னு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.